என் அன்பிற்கினியவர்களே, வரலாற்றில் ஒரு சம்பவத்தை என்னால் மறக்க முடியாது என் தோழர்களே. டிசம்பர் 25 சென்ற ஆண்டு கிறிஸ்துமஸ் பண்டிகை உலகமெல்லாம் கொண்டாடி கொண்டிருக்கிற நேரத்திலே என் தளபதி இஸ்லாமிய பகுதியில் ஒரு 7:30 மணிக்கு வருகிறார். என் அன்பிற்கினியவர்களே, ஓட்டுக்கள் இந்த சமூகம் எங்களுக்கு போடாமல் இருந்திருக்கலாம், எங்களை அங்கீகரிக்கப்படாமல் இருந்திருக்கலாம். ஆனால் அரசியல் வரலாற்றில் இந்த இடத்தை நான் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். அன்பிற்கினியவர்களே, 25 டிசம்பர் கிறிஸ்துமஸ் அன்று என் தலைவன், என் தளபதி கரும்பு கடையிலே வந்து இறங்குகிறார். மாலை நேரத்திலே தெரு தெருவாக, வீடு வீடாக 100க்கும் மேற்பட்ட வீடுகளுக்கு செல்கிறார். என் அன்பிற்கினியவர்களே, முடக்கப்பட்டவர்கள், நோய்வாய்ப்பட்டவர்கள், இறந்தவர்கள், யாரும் இல்லாதவர்கள், அந்த வீட்டுக்கெல்லாம் ஒவ்வொரு வீடாக செல்கிறார். என் அன்பிற்கினியவர்களே, நான் இப்படி ஒரு தலைவனை, இப்படி ஒரு தளபதியை என் வாழ்நாளில் நான் பார்த்ததே கிடையாது. அத்தனை வீடுகளுக்கும் சென்றுவிட்டு என் தளபதி நடுராசி 1:30 மணி அளவிலே, இது சத்தியம், ரமலான் மாதத்திலே இந்த இடத்திலே என்று சொல்கின்றேன், இரவு 1:30 மணிக்கு அந்த கடும்பு கரையை விட்டு தன் வீட்டுக்கு செல்கிறார் என்றால் உலகத்திலே இந்த தளபதிக்கு பின்னால் போவதில் நான் பெருமையாக காணுகிறேன். எனக்கு எந்த விதமான எனக்கு பதவி பட்டங்களோ எதுவும் தேவையில்லை. எல்லாருக்கு பின்னால் நாடும் ஏதும் போட்டுகின்ற ஒரு உண்மையானவுக்கு பின்னால் நான் இருக்கிறேன் என்ற உணர்வோடு இந்த இடத்திலே நான் பேசுகிறேன். அன்பிற்கினியவர்களே,